வணக்கம் மக்களே. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அது தேர்தல்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய புயல் அடித்து ஓஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விஜய் என்ற ஒரு புயலில் பல ஆண்டுகள் இருந்த 100 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் இருந்த 56 ஆண்டுகள் இருந்த ஆலமரம் அரச மரம் எல்லாம் அப்படியே வேரோடு பிடுங்கி கொண்டு போய் ஒரு மூலையில் கொண்டு சாத்திடுச்சு. ஸோ அப்படி மிகப்பெரிய அளவு தோல்வியை கண்ட ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதல்வர் திரு M.K. ஸ்டாலின் அவர்கள். திமுக கட்சியுடைய தலைவர், மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியத்தை உடைய ஒரு கட்சியை சார்ந்தவர், மிகப்பெரிய நீண்ட அரசியல் அனுபவத்தை உடைய ஒரு தலைவர். இன்றைக்கி அவரால் எம்எல்ஏ கூட ஆக முடியல. ஒரு வருத்தமான செய்தி தான். ஸ்டாலினை பொறுத்தவரை ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல குடும்ப தலைவர், ஒரு நல்ல கட்சி தலைவர், அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் ஏன் அவர் தோத்தார் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க மாதிரி ஸ்டாலினுடைய மனைவி மரியாதைக்குரிய திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களும் ஆராய்ந்திருக்காங்க. ஏனென்றால் ஸ்டாலினுடைய மருமகனாக இருக்கக்கூடிய திரு சபரீசன் அவர்கள் பெண் அப்படிங்கிற ஒரு கன்சல்டன்சியை வச்சு நடத்துகிறாரு. அது இந்த சர்வேக்கள் எடுக்கிறது, அரசியலில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை ஒவ்வொரு வேட்பாளரும் பின்பற்றணும், ஒவ்வொரு கட்சியும் என்ன மாதிரியான நடைமுறைகளை பின்பற்றணும், எப்படி பிரச்சாரத்தை வடிவமைக்கணும், எப்படி செலவு பண்ணணும், எதுக்கு செலவு பண்ணணும், சோசியல் மீடியாவுக்கு எவ்வளோ செலவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த திட்டங்களை வகுக்கக்கூடிய, வேட்பாளர்களுக்கு வெற்றி வாய்ப்பை வகுக்கக்கூடிய, கட்சிகளுக்கு வெற்றி வாய்ப்பை வகுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்தியவர் தான் திரு சபரீசன் அவர்கள். ஒரு நல்ல மனிதர். அவருடைய கட்சி என்ன சொல்லுதோ, அவருடைய அந்த அமைப்பு என்ன சொல்லுதோ, அந்த பெண் அப்படிங்கிற அந்த அமைப்பு என்ன சொல்லுதோ அதை கேட்டுத்தான் முதல்வர் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் செயல்பட்டு வந்தார்கள். ஸோ முதல்வருடைய தோல்விக்கு பிறகு கிச்சன் கேபினட் மிகப்பெரிய அளவில் கூடி விவாதித்திருக்காங்க. ஏன் இவரால் எம்எல்ஏ கூட ஆக முடியல, தொகுதிக்கு நல்லா தானே செஞ்சுருந்தார், ஏன் இவரால் எம்எல்ஏ கூட ஆக முடியல அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு நம்பிக்கையான வட்டாரங்களில் விசாரிக்கும் போது சபரீசனுடைய நிறுவனம் மிகப்பெரிய அளவில் முதல்வரை கவிழ்த்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சபரீசனுடைய இந்த பெண் நிறுவனத்துடைய முதன்மை அதிகாரியாக ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பலை. அவர் கட்சியில் இருக்கக்கூடிய சில முக்கிய அந்த வேட்பாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா திமுக கட்சியில். ஸோ அவங்ககிட்ட பணத்தை வாங்கி கொண்டு தவறான தகவல்களை தலைமைக்கு கொடுத்துட்டாங்க செய்திகள். அதாவது கட்சி யார் யாரை வேட்பாளராக போடணும் அப்படிங்கிறத இந்த பெண் அப்படிங்கிற அந்த அமைப்பு, சபரீசனுடைய பெண் அமைப்பிட்ட தான் கேட்பாங்க. ஸோ அவங்க தான் தொகுதி வாரியாக இவங்களை போட்டால் நல்லாயிருக்கும், இந்த சிட்டிங் எம்எல்ஏ சரியில்லை, வேறு மாற்றுங்க, வேறு அந்த மாதிரியான தகவல்களை கொடுக்குறது. ஸோ நிறைய பேர் மீண்டும் நான் பதவிக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தம்மேல் இருக்கக்கூடிய குற்றங்கள் குறைகள் தலைமைக்கு தெரிந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பெண் நிறுவனத்துடைய சிஇஓவாக இருக்கக்கூடியவருக்கு பணத்தை கொடுத்து, அவருக்கு வேண்டிய பரிசு பொருட்களை கொடுத்து, நான் நல்லா தான் பண்ணுறேன், யாரையும் மாற்றணும், அந்த மாதிரி தகவல்களை மாற்றி உண்மைக்கு புறம்பான தகவல்களை கொடுத்து மிகப்பெரிய அளவில் முதல்வரை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற செய்தி சபரீசன் நிறுவனம் இந்த மாதிரி செயல்பட்டுருக்கு அப்படிங்கிற செய்தி திருமதி துர்கா ஸ்டாலினுக்கு போயிருக்கு. இதை கேள்விப்பட்ட துர்கா ஸ்டாலின் அவர்கள் சபரீசனை நேரில் வரவழைத்து லெஃப்ட் ரைட் சென்டர் பொழந்துட்டாங்க. இது உண்மையிலே நடந்த விஷயம். பல்வேறு சமூக வலைதளங்களில் இந்த செய்திகள் பதிவாயிருக்கு. மேலும் ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஸ்டாலின் செய்த மிகப்பெரிய தவறு நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம். ஐஏஎஸ் அதிகாரிகளை நம்பி ஆட்சி புரிந்தது தான் ஆட்சியாளர் என்கிறார். அவர் தான் ஆட்சி செய்யணும். ஐஏஎஸ் அதிகாரிகள் அவருக்கு துணை சொல்லணும், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஒரு அட்வைஸ் தான் கொடுக்கணுமே தவிர அதிகாரிகளை நம்பி எவன் ஆட்சி செய்கிறானோ அவன் வீழ்ந்து போவான். விஜயும் அதை செய்தால் விஜயும் வீழ்த்தப்படுவான். ஏன் திமுக தோன்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்சிக்காரர்கள் யாருமே தலைமைச் செயலம் வர முடியல. முந்தியெல்லாம் தலைமைச் செயலம் போனீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வேலை நடக்கணும், எங்கள் தெருவில் இந்த பிரச்சனை, எங்கள் ஊரில் இந்த பஞ்சாயத்திற்கு இவர் வேலைக்கு இப்படி ஆட்களை கூப்பிட்டு போய் பார்ப்பாங்க. இது கட்சிக்காரர்களுக்கு செய்யக்கூடிய. அப்போ தான் அவன் தொகுதியில் வேலை செய்வான். தேர்தல் வரும்போது மட்டும் அவனுக்கு எப்படி உத்வேகம் வரும்? அவனுக்கு ஏதாவது வேண்டிய செயல்கள் செஞ்சுத்தானே அந்த நன்றி உணர்வில் தலைவர் நமக்கு இவ்வளோ செய்திருக்கார், கட்சி இவ்வளோ செய்திருக்குன்னு ஒரு நன்றி உணர்ச்சியில் வேலை செய்வான். ஸோ இந்த மாதிரி கட்சி தொண்டர்களை, கட்சியில் இருக்க 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் 2ஆம் கட்ட தலைவர்களை இந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இருவர், கடைசி பெயர் சந்திரன் என்ற பெயருடைய அதிகாரியும் ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி, நரைத்த தலைமுடியுடைய ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி, 2 பேரும் சேர்ந்து யாரையுமே முதல்வரை அணுகவிடலை. இவங்கெல்லாம் வர சொல்லாதீங்க, உங்களுக்கு கெட்ட பேர் வந்துடும் அப்படின்ட்டாங்க. ஸோ இதுதான் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு காரணம். ஸோ கொளத்தூர்லேயுமே இதான் நடந்திருக்கு. கொளத்தூரில் முதல்வருடைய கொளத்தூர் தொகுதியில் முதல்வருக்கு ஆதரவாக வேலை செய்ய நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்காங்க, விரும்பியிருக்காங்க. தன்னார்வலர்னு சொல்லுவாங்கள்ல, தன்னார்வமாக நிறைய பேர் அவங்களையெல்லாம் ஓரங்கட்டி விட்டு இவங்களுக்கு பிடித்த ஆட்களை, அதாவது இந்த பெண் நிறுவனமும் பெண் நிறுவனத்தின் சார்பாக இருந்த திமுக காரர்களும் சொன்ன அதிகாரி தன்னார்வலர்களை போட்டு வேலை செய்ததுனால ஒரு மிகப்பெரிய சுணக்கம், ஒரு மிகப்பெரிய தொய்வு ஏற்பட்டிருக்கு.
என்ன நடந்தது கிச்சன் கேபினெட்டில்? துர்கா ஸ்டாலினுடைய இந்த கோபத்திற்கு என்ன காரணம்? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முன்னாள் தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு MK ஸ்டாலினுடைய மனைவி தான் மதிப்பிற்குரிய அக்கா திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள். ஒரு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர், ஒரு இறை பக்தியாளர், பல்வேறு ஆன்மீக செயல்களில் ஈடுபடக்கூடிய, நான் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய கணவர் இப்படி ஒரு MLA கூட ஆக முடியல, எவ்வளோ பெரிய கட்சியுடைய தலைவர். நமக்கே ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். ஸோ விஜய் வந்துட்டார், அது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நம்மளாம் திமுக தோக்கணும்னு தான் நினச்சதை தவிர சில இடங்கள் நானும் ஸ்டாலின் தோக்கணும் அப்படின்னு நினைக்கல. எனக்கே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஸ்டாலின் தோக்கணும்னு நான் நினைக்கல. ஒரு நல்ல மனிதர் தான், இயல்பாக ஒரு நல்ல மனிதர், கூட்டணி கட்சிகளை அரவணைத்து போகக்கூடியவர், அவ்வளோதான். பட் அவரை தவறான தகவல்கள் கொடுத்து, அதான் நம்ம பல வீடியோக்களில் நான் இந்த வார்த்தையை சொல்லுவேன், ஒரு செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்த ஒருவரை போல் முதல்வருடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதுதான் முதல்வருக்கு தவறான தகவல்கள் கொடுக்கப்படுதுன்னு பல முறை நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே விஷயம்தான் நடந்திருக்கு. 2 IAS அதிகாரிகள் தவறான தகவல். அவங்க சொன்ன 2 விஷயம் என்ன தெரியுமா? நம்ம 1000 ரூபா கொடுத்துட்டோம், மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டோம், பெண்கள் ஓட்டு எல்லாமே நமக்கு தான். நம்ம இலவச பேருந்து பயணம் கொடுத்துட்டோம், விடியல் பயணம் கொடுத்துட்டோம், பெண்களுடைய ஓட்டு எல்லாமே நமக்கு தான். ஸோ இதை திரும்ப திரும்ப சொல்லி முதல்வரை ஏமாற்றிருக்காங்க. முதல்வர் ஒரு சாதாரண ஒரு பட்டதாரியை வைத்து ஒருத்தனை போய் தொகுதி வாரியாக பார்த்துட்டு வாப்பா, என்ன நிலவரம், ஒரு வாரம் ரவுண்ட் அடிப்பா அப்படின்னு சொல்லி பார்த்து அவனை வச்சு வாங்கியிருந்தா கூட கல யதார்த்தம் தெரிஞ்சிருக்கும். பெரிய பெரிய நிறுவனங்கள் தேவையில்லை, உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பிக்கையான நபர்கள்ட்ட நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா கூட அழகாக சொல்லியிருப்பாங்க. ஸோ முதல்வரை மிகப்பெரிய அளவில் ஏமாற்றிருக்காங்க, முன்னாள் முதல்வரை, அப்படிங்கிறது தான் செய்தி. ஸோ இதை கேட்ட துர்கா ஸ்டாலின், நமக்கே கோபம் வரும்போது, ஒரு பெரிய கட்சியுடைய தலைவர் அவரை எப்படி சொல்லி ஏமாற்றிட்டாங்களா அப்படிங்கும்போது அவருடைய மனைவிக்கு எவ்வளோ கோபம் வரும், எவ்வளோ கோபம் வரும் சொல்லுங்கள். கண்டிப்பாக கோபத்தில் மருமகன் சபரீசனுடைய அந்த பெண் அமைப்பில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகளையும் சபரீசனையும் வீட்டுக்கு வர வைத்து லெஃப்ட் ரைட் சென்டருக்கு பிளந்திருக்காங்க. மிகப்பெரிய அளவில் குடும்பத்தில் ஒரு மனக்கசப்பு வந்திருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா மூத்த IAS அதிகாரி, இன்றைக்கி வந்த செய்தி என்னென்னா, அந்த 2 IAS அதிகாரிகளும் சந்திரன் என்ற பெயருடைய கடைசி பெயர் சந்திரன், இன்னொன்று ஒரு நரைத்து தலைமுடியுடைய ஒரு பெண் IAS, 2 பேருமே இன்றைக்கி விஜயோடைய ஆட்சியில் வெயிட்டிங் லிஸ்ட், காத்திருப்பு பட்டியலில் பெயர் வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு எந்த துறையும் ஒதுக்கப்படலை. தவறான செய்திகளை கொடுக்கக்கூடிய IAS அதிகாரிகள், லாபி பண்ண IAS அதிகாரிகள். அவங்க முதல்வர் முன்னிலையில் நான் பெரிய ஆள், உங்களுக்கு அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த புருடா விட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய ஆள்கள் தான். ஸோ இதே தப்பை விஜய் செய்யக்கூடாது. இதே தப்பை விஜய் செய்தார் என்றால் அவருக்கு நாளை கெட்ட பேர் வரும். அதிகாரத்தை மக்கள் கொடுத்து விட்டாங்க, தூக்கி கொடுத்துட்டாங்க. நிர்வாகம் பண்ணுறதுங்க சாதாரண விஷயம் கிடையாது, பயங்கரமான விஷயம். ஸோ இது ஒரு மோசமான விஷயமாக திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களால் பார்க்கப்பட்டது. கடுமையாக கோபம் அடைஞ்சிருக்காங்க. மேலும் இந்த 2 IAS அதிகாரிகளை வீட்டுக்கு வரவழைத்து என்ன இப்படி பண்ணிட்டீங்க, தவறான தகவல்கள்லாம் கொடுத்துருக்கீங்களான்னு கடுமையாக திட்டிருக்காங்க. இது நடந்தது, இது கண்டிப்பாக நடந்தது. இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு இந்த கமெண்ட்ஸ் கேட்காதீங்க தயவுசெய்து. இதெல்லாம் ப்ரூஃப் கொடுக்க முடியாது. அரசியல் அப்படிங்கிறது நமக்கு நவுந்த தகுந்த மூத்த பத்திரிகையாளர் வட்டாரங்கள் அந்த நம்முடைய சோர்ஸ்லேருந்து எடுக்கிறது தான் தகவல்கள். அதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம். அந்த மூத்த ஆண் IAS அதிகாரி சந்திரன் என்ற பெயர் IAS போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரோ, நான் உங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன், என்னை இப்படி கூப்பிட்டு நீங்கள் திட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லி முதல்வர்கிட்ட, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின்கிட்ட வருத்தப்பட்டு போயிருக்காரு. அவர் சொல்லிட்டு போகும்போது கூட அங்கே இருந்த பெண்மணிகள் கடுமையாக திட்டி அவரை விரட்டாத குறையாக விரட்டியிருக்காங்க. இது நடந்தது. ஸோ இப்படி ஸ்டாலின்கிட்ட மோசமான தகவல்கள், பொய்யான தகவல்கள், உண்மைக்கு புறம்பான தகவல்கள், கலை யதார்த்தத்தை மறைச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னென்னா சபரீசன் தான். சபரீசனில் இருக்கக்கூடிய அந்த பெண் அமைப்பில் இருக்கக்கூடிய மூத்த அதிகாரி பணத்திற்கு ஆசைப்பட்டு, பரிசு பொருட்களுக்கு ஆசைப்பட்டு மிகப்பெரிய அளவில் தவறான தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு மோசமான இந்த நிலைக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சி தொண்டர்களை மதிக்காதது, அதுவே ஒரு காரணம் தான். ஒவ்வொரு கட்சி தொண்டர்களையும் கேட்கணும், கூப்பிட்டு கேட்கணும், என்ன யதார்த்தம். ஒரு நிறுவனத்தை நம்புறீங்க, ஆனால் உங்களுக்காக போஸ்டர் ஓட்டினவன், கொடி கட்டினவன், பேனர் வச்சவன், அவனை கூட்டு நீங்கள் பேசியிருக்கலாமே. இப்போ ராதாபுரம் தொகுதியில் அப்பாவை தோக்க போகிறார், ஏன் அவருக்கு திரும்ப சீட்டு கொடுத்தீங்க? சாதாரண அந்த ஊரில் இருக்க டீ கடைக்காரன்ட்ட போய் கேட்டிங்கன்னா இவர் ஜெயிக்க மாட்டாருங்கன்னு சொல்லிடுவோம். ஆனால் திரும்பவும் அப்பாவுக்கு சீட்டு. அப்போ தப்பு யார் பண்ணுறது சொல்லுங்கள்.
திருநெல்வேலியில் ஜெயிக்காதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஃபுல்லாக வாஷம். ஒரே அப்துல் வஹாப் கூட நம்ம தோற்றுருவான்னு சொன்னோம். ஆனால் எப்படியோ ஜெயிச்சிட்டார். மிச்சம் எல்லாமே வாஷ் அவுட். அம்பாசமுத்திரம், எசகி சுப்பையா, ஆர்எஸ் முருகன் வந்துட்டார். நாங்குநேரில் ரெட்டியாரப்பட்டி நாராயணன், எல்லா ராதாபுரத்தில் அந்த மருத்துவர், அந்த தம்பி எல்லாருமே வந்துட்டாங்க. திரும்ப அங்கே போய் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அப்போ அங்கே மாற்று திட்டங்களை முனையணும் இல்லையா? அதை செய்ய தவறுது இல்லையா திமுக அழியக்கூடாது. ஒரு நல்ல கட்சி, அதில் மாற்று கருத்து இல்லை. நல்ல கட்சி, நல்ல திட்டங்கள் செய்யக்கூடிய ஒரு முற்போக்கான கட்சி, அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து இல்லை. பட் ஆனால் மக்கள் விரோதமாக நிறைய விஷயங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுட்டார் முதல்வர். அது இந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அவர்கிட்ட சொல்லலை. அதுதான் நம்ம முதலேருந்து சொல்கிறோம். முதல்வர் ஒரு சந்திர மண்டலத்திலிருந்தோ ஒரு செவ்வாய் கிரகத்திலிருந்தோ அந்த ஒரு மாதிரி செயல்பட்டார். ஏதோ நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடுது மாதிரி, முப்போகம் விளையுது, மும்மாரி மழை பெய்யுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த கூட இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகள் துதிபாடி முதல்வரை குளிவித்து அதன் மூலமாக நம்ம ஆதாயம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தலையில் மிளகா அரைச்சி ஐஸை வச்சு கடைசியில் அவரை எம்எல்ஏ கூட ஆக முடியாதபடி ஆக்கி விட்டாங்க. ஸோ மீண்டும் நம்ம சொல்வது என்னென்னா, திமுகவுக்கும் சரி தாவேக்காவுக்கும் சரி, அரசு அதிகாரிகளை நம்பி ஆட்சி செய்யாதீங்க. ஒரு விஷயம் செய்கிறீங்களா, ஒன்றுக்கு 2 டைம் வெரிஃபை பண்ணுங்கள். அதாவது கார்பரேட்டில் ஒன்று சொல்லுவாங்க, பிளானிங் டீம், இம்ப்ளிமெண்டேஷன் டீம், மானிட்டரிங் டீம், 3 டீம் சொல்லுவாங்க. ஒரு பிளான், ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறாங்கன்னா அது ஒருத்தர் டிசைன் போடுவான், இந்த சைஸில் இருக்கணும், வித்து ஹைட், அது ஒருத்தர் போடுவான் பிளானிங். அது வந்து பிளானிங் டீம் அதை டிசைன் பண்ணிடுவான். அடுத்து அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும், அதை செக் பண்ணி பார்க்கணும், போட்டு பார்ப்போம், போடும்போது என்ன பிரச்சனை வருது, அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவான். அதை மானிட்டர் பண்ணுவான் ஒருத்தர், இது போட்டதுனால என்ன பிரச்சனை. ஸோ அதே மாதிரி இந்த பிளானிங், இம்ப்ளிமெண்டேஷன், மானிட்டரிங் 3மே அரசில் இருந்தால் தான் அந்த அரசு வெற்றிகரமான அரசாக இருக்கும். அந்த அரசு போடக்கூடிய திட்டங்கள் விளிம்பு நிலை மக்களை சென்றடையும். ஸோ இதுதான் பிரச்சனையாக இருக்குது. திட்டங்கள்லாம் போடலாம், ஜியோ போட்டுடலாம், எல்லாமே அறிவிப்பு கொடுத்துடலாம், பிரேக்கிங் நியூஸ் கொடுத்துடலாம் டிவியில். பட் ஆனால் மக்களுக்கு போய் கிடைக்கணும்ல. ஸோ அதைத்தான் முன்னாள் அமைச்சராக இருந்த முதல்வராக இருந்த ஸ்டாலின் செய்ய மறந்துட்டார். ஸோ கிச்சன் கேபினட் ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. மிகப்பெரிய அளவில் கட்சியில் மறுசீரமைப்பு பண்ணணும்னு சொல்கிறாங்க. முதல்வருக்கு எதிராக செயல்பட்ட, முதல்வருக்கு தவறான தகவல்களை கட்சியிலிருந்து கொடுத்த பல்வேறு நபர்களை களையெடுக்க போகிறாங்க. ஸோ அதற்குண்டான வேலையிலே திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களை செய்து வருவதாக செய்திகள் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.